ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரோட்டாரில் நம்ம வந்து லோடு ஷாஃப்ட்டோ கன்வேயர் பெல்ட்டோ கனெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இது சீரிஸ் மோட்டார் அப்படின்னா என்னென்னா ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வெல்டிங்கும் சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஷண்ட் மோட்டார்னால் ஆர்மேச்சர் வெல்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் நம்ம ஷண்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான் அந்த இதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பேக் இஎம்எஃப்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரோட்டாரில் நம்மளுக்கு வந்து ரோட்டார் எனர்ஜைஸ் ஆகுது, அதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு இஎம்எஃப் உண்டாகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சுற்றி வந்து என்ன ஒரு பேக் இஎம்எஃப் உருவாகும். அந்த இஎம்எஃப் தான் பேக் இஎம்எஃப். இதே இது ஜென்ரேட்டரில் அதை நம்ம ஜென்ரேட்டரில் அந்த பேக் இஎம்எஃப்பை நம்ம ஜென்ரேட்டட் இஎம்எஃபாக எடுத்திருக்கோம். ஸோ மோட்டாரில் நம்ம அந்த இஎம்எஃப்பை வந்து பேக் இஎம்எஃபாக எடுத்திருக்கோம். பேக் இஎம்எஃப் வந்து பேக் இஎம்எஃப் வந்து நம்ம சப்ளை வோல்டேஜில் வந்து பேக் இஎம்எஃப் எப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னா V EB மைனஸ் IARA. இது ஜென்ரேட்டர்னால் ப்ளஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா V ப்ளஸ் IARA. இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா பேக் இஎம்எஃப். எப்போ வந்து பேக் இஎம்எஃப் வந்து சப்ளை வோல்டேஜை விட அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மேக்ஸிமம் பவர் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் பவர் கிடைக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா EB = V. அதோட